ஏன் இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நாம் இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம். அந்த செய்யக்கூடிய வேலையிலேயே தொழில்களையே நமக்கு போதிய அளவு வருமானம் இருக்காங்கிற ஒரு கேள்வி. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் போதிய அளவு வருமானம் இருக்கா? நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் உள்ள வருமான பாதுகாப்பு இருக்கா? நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலில் எதிர்காலம் நல்லா இருக்கா? அதில் ஒரு எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை. ரெண்டாவது, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையில் வருமானம் மற்ற விஷயம் போதுமானதாக இருக்கா? தொழிலில் வருமானம் போதுமானதாக இருக்கா? எதிர்கால வருமானம் போதுமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இதை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்னொரு வருமானம் தேவைப்படும். ஆனால் வேறு எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் அல்லது வேலை செய்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய பகல் நேரங்களில் நேரங்களை விற்று தான் அந்த தொழிலை கற்றுக்கணும் அல்லது செய்யணும். அப்போ நம்மளுடைய ரெகுலரான வருமானம் அல்லது வேலை பாதிக்கப்படும். அப்போ இதே ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா 24 மணி நேரம் இருக்கிறதுனால நம்ம வேலை நேரம் போக, அதாவது சப்போஸ் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடுவாங்க. 6 மணி 7 மணிக்கு வந்தால் கூட அதுக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செயல்பட்டால் கூட இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு திறம்பட செய்யவும் முடியும். அதே போல் வேறு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம செய்யலாம். எப்பவுமே தொடர்ந்து அதை கண்காணிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லாத மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் செய்யலாம். அது மட்டும் இல்லை, அவசியம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன காரணம்னா, நம்ம இது ஒன்ஸ் இது கற்றுக்கிட்டோம்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நாம் 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் சம்பாதிக்க முடியும். நாம் வருமானத்தில் சுயசார்பாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். என்றைக்கும் யாரோட தெய்வம் எப்பவும் நமக்கு தேவைப்படாது. இது கற்றுக்கிட்டோம்னா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான உண்மை. கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு யாரோட தெய்வம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், ஜெயிக்கலாம். நான் சந்திக்கிற நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என்னால் முடியுமா சார்? இது என்னால் முடியுமா? எனக்கு பெரிய அளவில் படிப்பறிவு இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, கம்ப்யூட்டர் விஷயமெல்லாம் எனக்கு அது அளவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, என்னால் முடியும்னு நினச்சி செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே கற்றுக்க முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம். பெரிய அளவில் இங்கிலீஷ் நாலேஜ் தேவையில்லை. எண்களும் கலர்களும் மட்டும் அடையாளம் தெரிஞ்சால் போதுங்கிற அளவுக்கு இதை வடிவமைச்சிருக்காங்க. எல்லாருனாலும் முடியும். பெரிய அளவில் படிப்போ இங்கிலீஷ் நாலேஜ் தேவையில்லை. முழுவதும் தாய்மொழியிலே கற்றுக்கலாம். நல்லா இது பண்ண முடியும். பொறுமையும் நிதானமும் கற்றுக்கணுங்கிற ஒரு மனோநிலையை மட்டும் இருந்தால் போதும், யாராலும் செய்ய முடியும். இது ஒரு வரம். வாழ்க்கையவே உங்களை மாற்றிடும் சொல்கிற அளவுக்கு மிக அற்புதமாக இருக்குது. பட் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு பொறுமையாக செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயம் வாழ்க்கை தரம் மாறும்.